திருச்சி உறையூர் பகுதியில் தீபாவளி ஃபண்டு சீட்டு நடத்தி 10 லட்சத்திற்கும் மேல் மோசடி செய்த அங்கன்வாடி பணியாளர் தலைமறைவானதால் பணத்தை இழந்தவர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். பண மோசடி பின்னணி என்ன? திருச்சி உறையூர் புது பாய்க்கார தெரு பகுதியைச் சேர்ந்தவர் பாக்கியலட்சுமி. இவரது கணவர் கணேஷ்குமார். இவர் உறையூர் அங்கன்வாடி குழந்தைகள் மையத்தில் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களிடம் தீபாவளி ஃபண்டு சீட்டு நடத்தி வந்துள்ளார். கடந்த 2 வருடங்களாக தீபாவளி ஃபண்டு சீட்டு நடத்தி பணத்தை கொடுத்து வந்துள்ளனர். ஆனால் கடந்த 2023ஆம் வருடத்திற்கு போடப்பட்ட தீபாவளி ஃபண்டு சீட்டு பணத்தை மட்டும் யாருக்கும் திருப்பி தரவில்லை என கூறப்படுகிறது. மாதம் 500 ரூபாய் வீதம் 12 மாதத்திற்கு 6000 ரூபாய் செலுத்தினால் போனஸாக 1000 ரூபாய் சேர்த்து மொத்தம் 7000 ரூபாயாக தீபாவளி என்று தருவதாக கூறி விளம்பரம் செய்துள்ளனர். இதனை நம்பி திருச்சி உறையூர் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தீபாவளி ஃபண்டு சீட்டில் முதலீடு செய்துள்ளனர். மொத்தமாக வசூல் செய்த பாக்கியலட்சுமி அதன் பின் கம்பி நீட்டி விட்டதாக கூறப்படுகிறது. அவரை தேடி அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவர் வீட்டை காலி செய்துவிட்டு சென்று விட்டதாக கூறுகின்றனர். அவர் பணிபுரியும் பள்ளிக்கூடத்திற்கு சென்று விசாரித்த போது கடந்த 10 மாதங்களாக அவர் பணிக்கு வரவில்லை என கூறியதாக தெரிகிறது. அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது அவர் அழைப்பை எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தங்களது பணத்தை மீட்டு தரக்கோரி திருச்சி KK நகர் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற மனுநீதி முகாமில் புகார் மனு அளித்தனர். தாங்கள் மட்டுமின்றி ஏராளமானோர் பாக்கியலட்சுமியிடம் முதலீடு செய்துள்ளனர் எனவும் தங்களால் இந்த தீபாவளி ஃபண்டில் சேர்த்து விடப்பட்டவர்கள் பணத்தை கேட்டு தொந்தரவு செய்வதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். மொத்தம் நாங்கள் 5 பேர், ஒவ்வொருத்தரும் 2 பேர், மொத்தம் வந்து 12,000 வருது. 1000 ரூபா சேர்த்து தரேன். நாங்கள் 7000 வருது. சரி, 7000 நம்ம வீட்டு கை செலவோட சேர்த்து வருது 1000 ரூபான்னு நாங்கள் மாதம் கொஞ்சம் கை செலவு சேர்த்து கட்டி வச்சோம். தர்றேன் தானே. நாங்கள் தீபாவளி 1 மாதம் போய் நாங்கள் பணம் கேட்டோம். இல்லை, எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, தீபாவளி முடியல முன்னாலேயே தான் பிள்ளைன்னு தந்துடுறேன், கோச்சிக்காதீங்க அந்த காலில் உடைய கெஞ்சினாங்க. சரி தந்துடுறேன், இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை சொல்கிறாங்களேன்னா நாங்கள் நம்பி வந்தேன். அப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சு ஜனங்கள்லாம் அவங்க இல்லைன்னு ஒருத்தர் பேசுகிறாங்க. அதே மாதிரி வீட்டில் போய் பார்த்தா வீட்டில் பூட்டியே தான் இருந்துச்சு. அப்புறம் 2-3 பேர் எல்லாருமே சேர்ந்து ஒரே விஷயத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்க எடுத்துக்கல. இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் தாங்கள் செலுத்திய பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என்றும் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினியிடம் புகார் மனு அளித்தனர். இப்போ கடைசி வருஷம் தான் நாங்கள் ஃபண்டு போட்டோம். நான் மட்டுமே கிட்டத்தட்ட 25 ஃபண்டு போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தங்களும் டோட்டலாக சேர்த்தா 100க்கு மேலே வருது ஃபண்டு, 10 லட்ச ரூபாய்க்கு மேலே. அவங்க தீபாவளி மாதமே எங்களுக்கு கணக்கு ஒழிக்கிறேன்னாங்க. ஆனால் கணக்கு ஒழிக்கலை. ஆள் அப்ஸ்காண்டு ஆள் இப்போ இங்கே இல்லை. ஆனால் ஃபோன் ஆனில் தான் இருக்குது. எப்படியாவது எங்களுக்கு பணத்தை வந்து கமிஷனர் மீட்டு தரணும்னு நாங்கள் அவங்க ஆஃபீஸில் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் சார். பெண் ஒருவர் தீபாவளி ஃபண்டு நடத்தி மோசடி செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.